ஹாய் மேட்ஸ், இன்றைக்கி டே 10 சிறப்பாக 10 நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 100 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில். ஸோ எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் என்னுடைய வெயிட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதையும் நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் சோஷியல் மீடியா பற்றின டாபிக். ஓகேவா? சோஷியல் மீடியானா லைக் நம்ம யூஸ் பண்ணுற, முன்னாடி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அதிகமாக இன்ஸ்டா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், எப்படி என்னைய அது பொதுவாக நான் பேச போகிறதில்ல. ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் த ஜென்ரல் டாபிக். இட்ஸ் அபவுட் ஹவு ஐ எம் கெட்டிங் அஃபெக்டட் பை திஸ் அண்ட் என்னுடைய டைம் அது எப்படி சாப்பிடுது, அநியாயத்துக்கு சாப்பிடுது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய எக்ஸசைஸ். ஸோ 4:30 வழக்கம் போல் எந்திரிச்சாச்சு. ஆனால் 5:30 என்னால் வாக்கிங் போக முடியல. அது ஏங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வெயிட் செக் பண்ணனான்னு கேட்டிங்களா? எஸ், நான் வெயிட் செக் பண்ணேன். 4:30 எந்திரிச்சு பாத்ரூம் போனதுக்கப்புறம் ரெகுலராக வெயிட் செக் பண்ணுற மாதிரி நான் வெயிட் செக் பண்ணேன். 113.40. ஓகே, இது 9th டே வரைக்கும் என்னுடைய வெயிட்டு. ஸோ 10th டேக்கு உண்டான வெயிட்டை நான் சொல்கிறேன். ஸோ 113.40 பார்த்ததுக்கப்புறம் 5:30 வழக்கம் போல் கேமரா அண்டு எனக்கு தேவையான ஷூ எல்லாம் மாட்டிட்டு மேலே போகலான்னு வெளியில் போனால் மழை பெய்யுது. ஸோ வேறு வழியே இல்லை. ஆப்வியஸாக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு 6 o'clock தான் நான் மேலே போனேன். 6 o'clock போய் 6:30 to 6:45 வரைக்கும் நான் நடந்துட்டு, அதுக்கப்புறமா நடந்ததுன்னா ஒரு 4,000 to 5,000 ஸ்டெப்ஸு வழக்கம் போல் கவர் பண்ணுறது தானே, அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிராணாயாமம் ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு 7 o'clock தான் நான் புஷ்அப்பே எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ புஷ்அப் நான் எப்படி எடுத்தேன்னா 4 sets எடுத்தேன். எப்பவும் 3 sets தான் எடுப்பேன். டே 9 வரைக்கும் நான் 3 sets தான் எடுத்தேன். டே 9ல் நான் எக்ஸசைஸே பண்ணலை, அது ஒரு ரெஸ்ட் டே. பட் டே 8 வரைக்கும் நான் 3 sets தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். டே 10லேருந்து நான் 4 sets எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னெல்லாம் 4 sets எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புஷ்அப்பு 4 sets, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டு. ஃபஸ்ட்டு 3 செட்டு நான் 10 கவுண்ட் நான் போட்டுட்டேன். ஸோ மொத்தம் 30 கவுண்ட்டு நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 4th செட்டு வரும்போது 6 வரைக்கும் தான் நல்லா போட முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக 36 கவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். 4 sets கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் ஆப்வியஸ்லி ரெகுலர் க்ளூட் பிரிட்ஜ். அதுவும் 4 செட்டாக நான் மாற்றிட்டேன். ஒரு செட்டுக்கு 20 seconds. ஸோ 80 seconds டோட்டலாக நான் பண்ணேன். அது முடிச்சதுக்கப்புறம் மவுண்டன் கிளைம்பர்ஸ் ப்ளஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ். இது ரெண்டுமே அதுக்கப்புறமா நான் பண்ணது மவுண்டன் கிளைம்பர்ஸ் அண்ட் பைசைக்கிள் கிரன்ச்சஸ். இது ரெண்டுமே 3 sets என்னால் பண்ண முடிஞ்சது. 4 sets நான் பண்ணலை. ஸோ ஒரு செட்டுக்கும் 10 கவுண்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த 2 எக்ஸசைஸும் முடித்ததுக்கப்புறம் ஏர் ஸ்குவாட்ஸ் நான் பண்ணுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் என்னுடைய நீயை பொறுத்து. இருந்தாலும் நான் 4 sets ட்ரை பண்ணி 4 sets சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 40 கவுண்ட்ஸ் நான் முடிச்சிட்டேன். ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டுன்னு வச்சு வித்தவுட் நீ பெயின். 4th செட்டு பண்ணும்போது மட்டும் மைல்டு நீ பெயின் இருந்தது, பட் ஐ கம்ப்ளீட்டட். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் ஜம்பிங் ஜாக்ஸ் நான் பண்ணி ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டு, 5 செட்டு வழக்கம் போல். அதுக்கப்புறம் மூவிங் ஜம்பிங் ஜாக்ஸ், அதுவும் ஒரு செட்டுக்கு 10, 5 செட்டு முடித்ததுக்கப்புறமா பிளாங்க் நான் பண்ணது 3 செட்டு பண்ணேன். ஒரு செட்டுக்கு 20 seconds. ஸோ கொஞ்சமாக என்னுடைய செட் கவுண்ட்ஸை மட்டும் அந்தந்த முக்கியமான சில எக்ஸசைஸுக்கு நான் என்னோடய செட் கவுண்ட்ஸை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிளாங்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எக்ஸசைஸ் சாப்டர் முடிஞ்சது. ஒரு 7:45 தான் நான் கீழே வந்தேன். கீழேனா என் வீட்டுக்கு கீழே, நம்ம வீட்டுக்கு மேலே தானே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெரஸில் பண்ணேன். இட்ஸ் ஹோம் ஒர்க் அவுட், வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நான் கீழே வரேன். கீழே வந்தோடனே வழக்கம் போல் ஒரு 3/4 கிளாஸ், பெரிய கிளாஸுக்கு ஒரு 3/4 கிளாஸ் இல்லை, ½ கிளாஸ் தான். ½ கிளாஸ் கேரட் ஜூஸ் குடித்தேன். கேரட் ஜூஸ் குடிச்சதுக்கு நான் கேரட் ஜூஸை நிப்பாட்டிடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா அது எவ்வளோ கலோரி என்ன ஏதுன்னு என்னால் கணக்கே பண்ண முடியல. அண்ட் இது வெறும் ஜூஸாக தான் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபைபர் கண்டென்ட்டோடு எடுக்கவே இல்லை. அதை குடிக்கலாமா, குடிக்கக்கூடாதா, எடுக்கலாமா, எடுக்க வேண்டாமான்னு எனக்கு கீழே உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, பன்னீரையும் போகாவையும் வச்சு நான் பண்ணேன். பன்னீரை நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். 200 grams பன்னீரை நான் 2ஆக நான் பிரிச்சுக்கிட்டேன். எப்படின்னா 100 grams பன்னீர் காலையில், 100 grams பன்னீர் லஞ்சுக்கு நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ போகா நான் 75 grams எடுத்துக்கிட்டேன். ரெட் போகா, ஓகேவா? ஒயிட் இல்லை, ரெட் போகா 75 grams. அதுக்கப்புறம் பன்னீர் 100 grams. பன்னீரையும் போகாவையும் போட்டு நான் பண்ணலை. போகா நான் தனியாக பண்ணிக்கிட்டேன். பன்னீர் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இட்ஸ் லோ கலோரி இதுதான், பட் ப்ரோட்டீன் நல்லாவே இருந்தது எனக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம்
மத்தியானம் நான் எதுவுமே சாப்பிடலை. மத்தியானம் 2-3 நட்ஸ் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எதுவுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் டேரெக்டாக லஞ்ச் தான். லஞ்ச்லேயும் நான் காலையில் என்ன பன்னீர் ரோஸ்ட்டு பண்ணனோ அதே பன்னீர் ரோஸ்ட்டை நான் மத்தியானம் மீதி ஒரு 100 கிராம்ஸ் இருந்ததில் அதை வச்சு நான் பண்ணிக்கிட்டேன். அது போக ஒயிட் ரைஸ் ஒரு 130 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். 260 கிராம்ஸ் ஆஃப் பீன்ஸ் பொரியல் எடுத்துக்கிட்டேன். 100 கிராம்ஸ் பன்னீர் நான் சொல்லிட்டேன். 1 லார்ஜ் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க். இதுதான் என்னுடைய மத்தியானம். இதனுடைய ரெசிபி எனக்கு தெரியாது, ஏன்னா இதை பண்ணது எல்லாமே எங்கள் அம்மா. அந்த பன்னீர் 100 கிராம்ஸ் பண்ணாலே அதனுடைய ரெசிபி நான் ஏற்கனவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுடைய ரெசிபி இருக்குல்ல, அதிலே இருக்குது. ஓகே, இதை தான் என்னுடைய ஒரு நாள் எக்ஸசைஸ் அண்ட் ஒரு நாள் 10th டேவோடைய எக்ஸசைஸ் அண்ட் 10th டேவோடைய டயட் பிளான். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? அங்கங்கே பீனட் சாப்பிட்டேன், அங்கங்கே எல்லாமே நட்ஸு தான். அதை நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். பீனட்ஸ் அப்படி கையை விட்டு எடுத்தோன்னா ஒரு 10 கிராம் ஆஃப் பீனட்ஸ் வரும். அது அப்போது அன்சால்ட்டட் ரோஸ்டட் பீனட்ஸ் தான், எதுவுமே சால்ட்டடு கிடையாது, எதுவுமே மசாலா பீனட்ஸும் கிடையாது. வீட்டிலேயே அம்மா அன்சால்ட்டடாக பண்ணுவாங்க, அதை நான் அப்பப்போ எடுத்து நான் சாப்பிடுவேன். எப்போயாவது பேரிச்சம்பழம் சாப்பிடுவேன், பிஸ்தா சாப்பிடுவேன். இதெல்லாம் நேற்று நான் சாப்பிட்ருக்கேன். ஒரு பேரிச்சம்பழம் தான், நிறையாலாம் எடுக்க மாட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்டனில், அதனால் நிறையா எடுக்க மாட்டேன். பிஸ்தா அது ஒரு 4-5 பிஸ்தா இல்லை 3-4 பிஸ்தா எடுத்துப்பேன். இவ்வளோ தான் ஓவரால் என்னுடைய இது. நேற்று பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். தூக்கம் நைட்டு நான் கரெக்டாக எப்பவும் போல் 9:30க்கு தூங்கியாச்சு. காலையில் 9:30க்கு படுத்தாச்சு, 10 மணிக்கு தூங்கியாச்சு. காலையில் 4:30க்கு எந்திரிச்சாச்சு. பாத்ரூம் போனதுக்கப்புறம் வெயிட்டை செக் பண்ணேன். 10th டேக்கு உண்டான 10th டே நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், டயட் பண்ணியிருக்கேன், தூங்கியிருக்கேன். இதனுடைய ரிசல்ட் என்னென்னு அடுத்த நாள் காலையில் தான் தெரியும், எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. 1 கிராம் குறைஞ்சிருந்தா கூட நமக்கு ஓகே, நம்ம முந்தின நாள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அந்த வேலையுடைய பலன் நமக்கு அடுத்த நாள் கிடச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சது. 113.30. முந்தின நாள் எனக்கு 113.40 வந்ததில்லை, இன்றைக்கி 113.30. ஸோ 10 கிராம் எனக்கு குறைஞ்சிருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் ஐ எம் ரியலி என்கரேஜிங் மை செல்ஃப். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் நான் பண்ணுறது. ஆனால் ஒரு வீடியோ, இப்போ என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த வீடியோவை நான் கட் பண்ணாமல் தான் நான் பேசுகிறேன். ஓகே, ஆனால் எடிட்டில் போட்டு நான் கட் பண்ணி தான் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அப்பப்போ அப்புறம் இப்போல்லாம் யோசிப்பேன்ல, இதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கட் பண்ணுறது, என்னுடைய டயட், அதாவது என்னுடைய ஃபுட்டை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது, என்னோடய எக்ஸசைஸை உங்கள்கிட்ட காமிக்கிறது, இந்த ஓவராலாக இந்த ஓவரால் ஒர்க் ஆஃப் எடிட்டிங் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தான் ஆகுது, உண்மையை சொல்லணும்னா. ஓகேவா? நான் கலர்லாம் அங்கங்கே பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ முடித்த உடனே கட் பண்ணாமல் அப்படியே இருந்து தம்ப்நெயிலுக்கு என்னெல்லாம் போஸ்ட் கொடுக்கணுமோ போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்ப்நெயிலையே நான் கேன்வாவில் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ எல்லாமே எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு இருக்குது. ஓகே, நான் எடிட்டிங் பண்ணி முடிச்சிடுறேன் 2 மணி நேரத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் தம்ப்நெயில், அதுக்கப்புறமா அப்லோடு, இது எல்லாம் மொத்தமாக சேர்த்துங்க ஒரு 3 மணி நேரம் சொல்லலாம். இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறது ஒரு 1/2 hour to 45 minutes சொல்லலாம். ஓகேவா? எல்லாமே சேர்த்து பார்த்தா 5 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு முடிஞ்சிருது. நான் காலையில் 4:30க்கு எந்திரிக்கிறேன். ஓகே, 9:30-10 மணிலேருந்தான் என்னுடைய ஓவரால் ஜேர்னியை ஆரம்பிக்குது, ஒர்க்கு ஆரம்பிக்குது. கரெக்டாக பார்த்தா 4 மணிக்குள்ளே, ஈவினிங் 4 மணிக்குள்ளே என்னுடைய எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குல்ல, இந்த டயத்தில் நான் எவ்வளோ ரிசர்ச் பண்ணலாம், பாட்காஸ்ட் கேட்கலாம், ஆர்டிகல்ஸ் படிக்கலாம், ஃபிட்னஸை பற்றி, வெயிட் லாஸை பற்றி, ஓகே, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை பற்றி, ஃப்ளெக்சிபிலிட்டியை பற்றி, மொபிலிட்டியை பற்றி, ஏஜிங்கை பற்றி எவ்வளோ படிக்கலாம், உடம்புல எவ்வளோ இருக்குது. இது எதையுமே நான் பண்ண மாட்டேன். வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் சிம்ப்ளி ஸ்க்ரோலிங் இன் பிட்வீன் த எடிட்டிங் ஒர்க் டைம். இப்போ நான் எடிட் பண்ணுறேன். ஓகே, ஒரு 10 நிமிஷம் எடிட் பண்ணுறேன், 1/4 மணி நேரம் இப்படி தான் என் இந்த ஐபேட் இருக்குல்ல, இது இப்படி தான் இருக்கும். ஓகே, என் சிஸ்டம் இங்கே தான் ஓப்பன் பண்ணி வச்சு நான் இப்படி ஒர்க் பண்ணிவிட்டு டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஐபேடில் ஏதாவது ஒன்று பார்ப்பேன். லைக் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணுவேன், யூடியூப் இருக்கும், அதில் போய் ஷார்ட்ஸ் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவேன். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய வீடியோ ஏதாவது ஒன்று வரும், ஒரு பரிதாபங்கள் வரும், இல்லை விஜய் சித்து விலாக்ஸ் வரும், இர்ஃபானு, மதன் யாராவது ஏதோ ஒரு விலாக் வரும். எனக்கு பிடிச்சி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகிற மாதிரியான இருக்கக்கூடிய விலாக்ஸ் ஏதாவது வரும். அப்படி வருது அப்படின்னா நான் அந்த விலாகை போட்டுவிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே 10 நிமிஷம் நான் ஒர்க் பண்ணேன்னா இங்கே 20 நிமிஷம் போகுது, ஓவராலாக பார்த்தா 1/2 மணி நேரம் போகுது. ஸோ நான் 3 மணி நேரம் 5 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 7 மணி நேரம் 8 மணி நேரம் நான் இழுத்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். எனக்கு நல்லா தெரியுது சோஷியல் மீடியாவில் எனக்கு நான் எடிட் பண்ணும்போது கூட எனக்கு சைடில் எனக்கு ஏதாவது ஒரு மியூசிக் ஓடணும்.
ஓகேவா? என்னால் சைலண்ட்டாக எடிட் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு மியூசிக் ஓடும். இன்டர்ஸ்டெல்லார், லார்ட் ஆஃப் த ரிங்ஸு, டார்க் நைட்டு, ஹாரி பாட்டர், ஏதோ ஒரு 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 ஓஎஸ்டி ஓடும். அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், நான் எடிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டீப் ஒர்க் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். டீப் ஒர்க்குன்னா ஒரு ஒர்க்கை பண்ணுவோம், அந்த ஒர்க்கை மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். when you paint something else, your whole concentration will be in the painting, right? ஸோ என்னால் அந்த டீப் ஒர்க்குள்ளே போகவே முடியல. இதை தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. டீப் ஒர்க் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. 1 மணி நேரம் கூட சாலிடாக நல்ல ஒரு டீப் ஒர்க், 1 மணி நேரம் கூட விடுங்க, 1/2 மணி நேரம் சாலிடாக நல்ல ஒரு டீப் ஒர்க்குள்ளே போக முடியுது. எப்போ முடியுதுன்னா, ஒரு ஹரிபரினா நல்லா முடியுது. ஹரிபரி அப்படின்னா ஓகே, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, எனக்கு இவ்வளோ தான் டைம் ஸ்பேஸ் இருக்குது, இந்த டயத்துக்குள்ளே நான் இந்த வேலையை முடிச்சாகணும். அப்போ நான் விடுன்னு எதை பற்றியும் யோசிக்காமல், யாரையும் ரூம்குள்ளே வர விடாமல், ரூமையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐபேடெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு அப்போ மட்டும் விறுவிறுன்னு எடிட் பண்ணி முடிக்கிறேன். இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணி முடிக்கிறேன். பட் வென் ஐ ஹாவ் த எனார்மஸ் டைம், ஐம் நாட், எப்படி சொல்கிறது, ஐம் நாட் ரெஸ்பெக்டிங் தட் டைம், ஐம் நாட் யூட்டிலைசிங் தட் டைம், I'm just wasting it, and I'm doom scrolling in my Insta or the YouTube shorts or whatever. நான் பாட்டுக்கு அதில் டூம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். டூம் ஸ்க்ரோல்னால் நம்ம கை வந்து இந்த விரல் இருக்குல்ல, இது இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் நம்மளுடைய மூளை வந்து இங்கே இருக்காது, இட் வில் சம்வேர் எல்ஸ். ஏதோ ஒன்று பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம கை மட்டும் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு வீடியோ நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த கை போய் அந்த லைக் பட்டனை வச்சு திரும்ப அப்படியே பண்ணோம். இதுக்கு பேர் டூம் ஸ்க்ரோலிங். ஜஸ்ட் ஐம் கீப் ஆன் டூயிங் இட். எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கல. இதை நான் உங்கள்கிட்ட பிடிக்கலங்கிறத அட்மிட் தான் நான் பண்ணுறேன் இப்போ. பட் ஐ வில் சேஞ்ச் இன் தி ஃப்யூச்சர்னா வேற எங்கேயோ ஏதோ ஒரு நாளில் ஃப்யூச்சர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஃப்ரம் டுமாரோ இட் செல்ஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப். அப்படி சொடக்க போட்ட நேரத்தில் தேனோஸ் மாதிரி எல்லாமே மறைஞ்சிருங்கிற மாதிரி என்னுடைய எல்லா விதமான டூம் ஸ்க்ரோலிங் நான் ஒரு நாளில் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு நான் சொல்லலை. கிராஜுவலி ஐ வில் இம்ப்ரூவ். ஐ ஷுட் ஹாவ் டு இம்ப்ரூவ். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஐ வில் இம்ப்ரூவ்னு சொல்லலை, ஐ ஷுட் ஹாவ் டு இம்ப்ரூவ். பிகாஸ் நான் இது இம்ப்ரூவ் பண்ணலை, என்னுடைய டூம் ஸ்க்ரோலிங்கை நான் கம்மி பண்ணி என்னுடைய டீப் ஒர்க் டைமை நான் இம்ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா இட் வில் லீட் டு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் எப்படி நான் எடிட் பண்ணி நான் வீடியோ இட்ஸ் அ பிகினர் வீடியோ எடிட்டிங். ஓகே, இந்த பிகினர் வீடியோ எடிட்டிங்லேயே லைஃப் போகும். இந்த பக்கம் நான் டூம் ஸ்க்ரோல் பண்ணுவேன், இந்த பக்கம் பிகினர் எடிட் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்ககிட்ட பேசுவேன், ஒரு பக்கம் உடம்பை குறைச்சிக்கிட்டு இருப்பேன், இப்படியே லைஃப் போகும். முன்னேற்றம் இருக்காது. எஸ், முன்னேற்றமே இருக்காது. ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக என் மண்டையில் தோணுனா கூட அதை பண்ணணுங்கிற ஒரு உத்வேகமே இருக்காது. எஸ், நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னென்னமோ தோணும். நான் வாக்கிங் போகும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய தோணும் மைண்டில். இது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த மாதிரி எடிட் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டை டெலிவர் பண்ணணும், இந்த மாதிரி ஷூட் எல்லாம் தோணும். பட் ஐ எம் நாட் டூயிங் இட் ஆன் த டேபிள். Why? Because I got lots and lots of distractions are here. நான் அதெல்லாம் மறுக்கவே மாட்டேங்க. தப்பு என் மேலே தான், நான் அதை அட்மிட் பண்ணுறேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு கெட் அவுட் ஆஃப் இட். ஐ டோன்ட் நோ ஹவு டு கண்ட்ரோல் மை செல்ஃப் வைல் ஃப்ரம் டூம் ஸ்க்ரோலிங். முக்கியமாக டூம் ஸ்க்ரோலிங்கில் என்னால் எப்படி இவ்வளோ டைம் நான் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரியே இருக்குது. ஐ ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு டூ, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் த ஸ்கில் டு லேர்ன். இன்ன வரைக்கும் எனக்கிட்ட ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன் இல்லைங்க. ஐம் ஜஸ்ட் டாக்கிங் டு யூ. திடீர்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, ஃபினான்ஸ் கான்டென்ட்லாம் யாரெல்லாம் போகிறாங்களோ அந்த ஃபின்ஃப்ளூயன்சஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல கவர்மெண்ட்டு. செபி சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கும் இல்லை ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான உங்களுக்கு ஒரு இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு செபி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல இன்ஃப்ளூயன்சஸ் அதை பற்றி பேசாமல் பல விஷயங்களை பற்றி ஃபைனான்ஷியல் செக்டாருக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி ஃபிட்னஸ்க்கும் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபேட் லாஸை பற்றியோ வெயிட் லாஸை பற்றியோ ஃபிட்னஸை பற்றியோ பேசணும் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் காலி, நான் பேசவே முடியாது. ஸோ அதுக்குண்டான எந்த ஸ்டெப்புமே நான் எடுத்து வைக்க மாட்டேங்கிறேன். தேர்ஸ் அ ஃப்ரீ கோர்சஸ் ஆர் தேர். ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சொல்ல முடியாது, சம் 500-600 பே பண்ணி யூடெமிலலாம் என்னால் ஒரு அழகாக ஒரு ஃபிட்னஸ் கோர்ஸ் எடுத்து சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும். பட் ஐ எம் நாட் டூயிங் இட் ஆன் பர்பஸ். ஓகே, நாளைக்கு பண்ணிக்கலாம். ப்ரொக்ராஸ்டினேஷன் வேறு ஒன்றும் இல்லை. ஐ எம் ப்ரொக்ராஸ்டினேட்டிங் அ லாட். இது என்ன எங்கே கொண்டு போய் லீட் பண்ண போகுதுன்னு தெரில. ஆனால் ஒன்று தெரியும், ஐ எம் கெட்டிங் டு யூஸ் டு இட். ரொம்ப பழக ஆரம்பிச்சிட்டேன் இந்த டூம் ஸ்க்ரோலிங்க்கும் சோஷியல் மீடியாவுக்கும் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கும் நிறையா பழக ஆரம்பிச்சிட்டேன்.
அண்ட் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஃப்யூச்சரில் பேசுகிறேன். பட் ஐம் ஜஸ்ட் அட்மிட்டிங் இட். ஓகே, இது நான் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட அட்மிட் பண்ணுறேன். இந்த தப்பை நான் சரி பண்ணுறேன்னா இல்லை நான் தப்பை திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறத டே 10 இன்றைக்கி டே 20 நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, டெஃபினட்டாக சொல்கிறேன். அதுலேருந்து இந்த டே 10லேருந்து நான் டே 20க்குள்ளே 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளில் நான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கேனா இல்லைனா என்ன நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஐம் நாட் கோயிங் டு டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் ஆர் எனிதிங் எல்ஸ். இட்ஸ் அ லைஃப் ப்ராசஸ். டூம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு கண்ட படங்களாக பார்த்துக்கிட்டு நோ, ஐம் நாட் ஆக்சுவலி வாண்ட் டு டூ இட். பட் ஒரு வீடியோக்காக நான் இதை பேசலை. எனக்கு இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது என் மண்டை அப்படியே சூடாகுது. பட் எஸ், நான் இதை செஞ்சே ஆகணும். ஏதாவது ஒரு விதத்தில் நான் ஒரு 10% நான் குறைச்சி ஆகணும். அது என்ன வழின்னு எனக்கு தெரியல. என்னால் இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியாது. ஐபேட் இல்லாமல், லேப்டாப் இல்லாமல், ஃபோன் இல்லாமல் ஐ கான்ட் லிவ். பட் இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற ஆப்ஸில் இருக்கிற சோஷியல் மீடியாவில் அதில் கிடைக்கிற டோபமின் ஹைக் இருக்குல்ல, அதுக்கு ஈடு என்ன வேறு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு டோபமின் ஹைக் கிடைக்குது. அதனால் அடிக்ட் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கிற பல பேரில் நானும் ஒருத்தன். அடிக்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ வெரி பேட் வேர்ட். பட் சம்வே ஆர் சம்ஹவ் நான் அதை ரொம்ப யூஸ் பண்ணுறேன். லெட்ஸ் see, பார்ப்போம். 10 நாளைக்கு அப்புறம் பார்ப்போம். என்னுடைய எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஐ மீன் இதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, எனிவே இன்றைக்கி டே 10 சிறப்பாக போச்சு. நாளைக்கு டே 11 என்னெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் எவ்ரி டே 3 o'clock ஈவினிங் 3 o'clock என்னுடைய வீடியோ வரும். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருக்கு, வேல்யூபிளாக தெரியுதுன்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வேல்யூபிளாக தெரியலன்னா, இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் டு வாட்ச் மை வீடியோ ஆர் இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி டு வாட்ச் மை வீடியோ, ஏன் எதுக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ரெக்டிஃபை மை செல்ஃப். ஓகே, ஏன்னா என்னுடைய ஒரே எய்ம் நான் இந்த வீடியோ, ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி பர்சனல். அதை ஏன் நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கணும்? நான் காசு சம்பாதிக்கிறது, பேர் சம்பாதிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம். அதை நான் ஆடியன்ஸ்கிட்ட நான் காமிக்கணும், உங்களை மாதிரியான பீப்புள்கிட்ட நான் காமிக்கணுங்கிறது காரணமே, என்ன மாதிரி நீங்களும் 3 digit கிலோகிராமில் இருக்கீங்க அப்படின்னா, நான் குறைக்கிறத பார்த்து நான் குறைக்கிறத பார்த்து உங்களாலையும் குறைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காகவும், ப்ளஸ் நீங்கள் என் கூட கனெக்டாக இருக்கிறதுக்காகவும் தான். நமக்குள்ளே ஏற்படக்கூடிய கனெக்ஷன் அது த்ரூ சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, இது எல்லாமே வந்து நமக்குள்ளே ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது. ஆனால் ஒரு கம்யூனிட்டியாக எது ஏற்படுத்தும்னா, நம்ம தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம். ஓகே, அந்த இன்ட்ராக்ஷனுக்கு நமக்கு அழகான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதான் கமெண்ட். நீங்கள் சில கமெண்ட் போடுங்க, அது பாசிட்டிவாக போட்டாலும் சரி, நெகட்டிவாக போட்டாலும், நீ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கேவலமாக பண்ணுற, அப்படி அந்த மாதிரி மொட்டையாக கமெண்ட்ஸ் போடாமல், நான் கேவலமாக பண்ணுறேன்னா ஓகே, என்ன கேவலமாக பண்ணுறேன், நான் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, என்னென்ன கான்டென்ட்டில் நான் இனிமேல் கான்டென்ட் எடுத்து பேசுகிறேன். நீ பேசுகிறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், டயட் போனேன், அப்புறம் ஒரு டாப்பிக்கை பேசுகிறேன், அப்புறம் கடைசியாக வெயிட் ரிவீல் பண்ணிவிட்டு அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், எங்களுக்கு வேறு மாதிரி வேணும், எந்த மாதிரி வேணும், அது நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெஜாரிட்டி ஆஃப் கமெண்ட் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு உங்களை மாதிரியே ஒரு 1000 பேர் கமெண்ட், 100 பேரோ 1000 பேரோ கமெண்ட் பண்ணாலோ, இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட்டை ஒரு 100 பேரோ 150 பேரோ லைக் பண்ணியிருந்தாலோ ஓகே, இந்த கமெண்ட்டுக்கு உண்டான வேல்யூ இந்த 100லேருந்து 150 பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இந்த கான்டென்ட் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா இதை 100லேருந்து 150 பேர் பார்ப்பான், நமக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற பீப்புளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே நம்ம ஓகே நம்ம சொல்லி ஒருத்தன் போட்டுட்டாங்கிற அந்த கனெக்ஷன் அந்த பார்க்குற 150 பேருக்கும் கிடைக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் ஒரு கம்யூனிட்டியாக மாறி நாமளும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்தாலோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ கைஸ். நான் போடுற இந்த ரெசிபி, இந்த ஜேர்னி எல்லாமே நீங்களும் உடம்பை குறைக்கணும், இவனாலையும் முடியுது, ஏன் நம்மளால் முடியாது, சின்ன சின்ன சாப்பாடு தான் எடுக்கிறான், இவன் எக்ஸ்பென்சிவான ஃபுட் எடுக்கலை, எக்ஸ்பென்சிவான ஜிம்முக்கு போகல, எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எக்ஸ்பென்சிவான ஷூவோ எக்ஸ்பென்சிவான க்ளவுஸோ அந்த மாதிரி இவங்ககிட்ட எதுவுமே இல்லை, ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலை, பட் ஹீ இஸ் அ வெஜிடேரியன், அவன் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலை, இது எதுவுமே
எடுக்காமல் அவன் உடம்பு குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராக்ரஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கான். அதனால் அவனுக்கு உடம்பு குறையுது. இதை டே டு டே வெயிட் ரிவீல் பண்ணி 10 கிராமோ 1 கிராமோ 2 கிராமோ குறையிறதையும் கூடுறதையும் அவன் பண்ணுற மிஸ்டேக்கையும் தப்புகளையும் எல்லாத்தையுமே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பிரச்சனையே கிடையாது. என் வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிடிக்கலண்ணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பிடிச்சதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட், கனெக்ஷனில் இருக்கும், கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, see you on the 11th day. ஓகேவா? ஓகே, பாய்.